3 வாரம் ஆகுது. இன்னும் அது சரி வரல. பில்ஸ் கொடுத்துருக்கேன், தூங்கிட்டு இருக்கா. சரி அப்புறம் பேசுகிறேன். I said that you are glad that there is some new 2 children. I already explained them everything. So this is for your information. சூப்பர் சார். நீங்கள் கேட்ட மாதிரியே அந்த ஃப்ளோரில் அந்த பர்டிகுலர் விங்கில் 5 ஃப்ளாட் காலியாக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிற 2வது ஃப்ளாட்டில் மட்டும் ஒரு ரிட்டையர்டு கப்பல் இருக்காங்க. அவங்களால உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சார், நான் கேரண்டி. அவங்க பேர குழந்தைங்க வருஷத்துக்கு 1 இல்லை 2 தடவை வெக்கேஷனுக்கு வருவாங்க, அவ்வளோதான் சார். லாஸ்ட் இயர் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபயர் பிரேக் அவுட் ஆச்சு. அஃப்கோர்ஸ் ரெனோவேஷன் இஸ் கோயிங் ஆன் இன் ஃபுல் ஸ்விங். அதை சீக்கிரமே ரெடி பண்ணிவிடுவோம். இந்த சில சென்டிமெண்ட்னால அது ஃபில் ஆகாமல் இருக்குது. மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எனி டைம் உள்ளே வந்துடுவாங்க. ஸ்ரீதரன் சவுண்ட் இன்ஜினியர் சார். வீட்டிலே எல்லாம் சவுண்ட் சிஸ்டம்லாம் வச்சு தேட்டர்லாம் ஃபார்ம் பண்ணிப்பீங்க இல்லையா? சூப்பர் சார். வாட்ச்மேன்ட்ட சொல்லிட்டேன் நான், பர்டிகுலராக சாரோட ஃப்ளாட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டேன். அதுக்கு நான் கேரண்டி சார், நீங்கள் கவலையே பட வேணாம். ஒரு சின்ன அப்ளிகேஷன் சார். என் ஒய்ஃபுக்கு ஒரு தங்க கொழுந்தியா ரொம்ப நல்லா பாடுவா. உங்களுக்கு தான் ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, அனிருத்லாம் நல்லா தெரியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் மனசு வச்சு, அஃப்கோர்ஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட், சிரமம் பார்க்காம அவளுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா. ஒய்ஃபு ஊரில் இருக்காங்கல்ல? ஓகே. குழந்தைங்க சார்? இனிமே தான். ஓ சூப்பர் சார், புரியுது எனக்கு. ஆனால் நான் என்னோடய லேண்ட்லார்டுக்கு சொல்லணும். எனக்கு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா. சாரி. எங்க தாத்தா பாட்டி கல்யாணம் ஆன புதுசுல இந்த பாட்டு வந்து இதை கேட்டாலே எங்க தாத்தாக்கு ஒரே குஷி ஆயிடும். ஸ்ரேயா, இவ வேற கொஞ்சம் சும்மா ரெண்டி. சாரி சார். Vadu, no. Just let me die. Don't disturb me. No, just let me die. No, I don't want to live. Please, for God's sake, just leave me alone. Just let me die. ஆமாம் சார். ஆமாம். ஐயோ, என்ன நடக்குதுன்னே தெரியல சார். அந்த ஆளோட மூஞ்சும் அப்போ ஒன்றும் என்ன சத்தம் சார்? இந்த பிளாட்டில் இருக்கிறதா நடமா எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம், ஸோ ரிடிகுலஸ் ஐசே. ஆமாம், என்ன நமக்கு சார், ப்ளீஸ் யூ இன்டர்வியூ, அதர்வைஸ் வி ஹேவ் டு கோ டு போலீஸ். சார் நீங்கள் சொல்கிறது புரியுது சார். ஒன்றும் இல்லை. ஸ்ரீ, அங்க என்னடா பண்ற? அவ தூங்கிட்டா, உள்ள வா. ஸ்ரீ, ஒரு வாய் காஃபி சாப்பிட்றியா? போட்டு தரவா? வேண்டாம். அவ சரியாயிடுவாடா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கையேன். டாக்டர் தான் குணப்படுத்திடலான்னு சொல்லியிருக்காருல்ல, அவசரப்படாத. அவ வேண்டானா விட்டுடேன். ஏன் ஃபோர்ஸ் பண்ற? பாரு, போர்சிலின் பாத்திரம் வேற உடஞ்சிருக்கு. நல்ல வேலை, எதுவும் பெருசா காயம் இல்லை. அக்கா, உன்னை வேற நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடச்சி, வாய மூடு. தொந்தரவு கிந்திரவுன்னுட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா உறவு இல்லைன்னு ஆயிடுமா?
இதோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். கூப்பிட்ட குரலுக்கு வந்துட போகிறேன். கிச்சடி வச்சுருக்கேன், ஒரு ½ an hourல கொண்டு வந்து தரேன். வாயை திறந்து சரின்னு சொல்கிறானா பாரு. எந்திரிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நீ காஃபி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். என்ன? ஸ்னேஹா, why are you so worried? நீ போய் உன் ஃப்ரெண்டோட MBA பண்ணு. நம்ம லவ் மேரேஜ் உன் கேரியரை பாதிக்கக்கூடாது. ஸ்ரீ, are you really sure? 2 years நான் மாஸ்டர்ஸ் படித்து முடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண போகிற? வாட் அபவுட் யோர் கேரியர்? நீ ஸ்டூடியோவாக சுற்றுற ஒரு பெரிய சவுண்ட் இன்ஜினியர். 2 years அங்கே என்ன பண்ண போகிற? Come on Sneha, it's just matter of 2 years. நான் அங்கேயே வந்து ஒர்க் பண்ணிப்பேன். I have already checked, there are so many studios around your university. எதா நான் ஹையர் பண்ணிக்கலாம். நீ வேற கார்கீவில் இருக்கோம். 2 வருஷம் நீயும் நானும் ஜஸ்ட் தனியாக, உங்கள் வீடு எங்கள் வீடு யாருமே வேணாம். 2 டிகிரி ஃபுல் ஸ்னோஃபால், நான் ஸ்டாப் ஹனிமூன் தான். டேய் போடா, எப்போ பார்த்தாலும் இதே யோசனை உனக்கு. சரி சரி, ஓகே ஓகே, அடிக்காத நிறுத்து, விளையாட்டுக்கு சொன்னேன் போதும். ஓகே. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. வைஃப் பற்றி கேட்டீங்கல்ல, ஸ்னேஹா 1.5 வருஷம் யுக்ரைனில் படிப்பு, எனக்கு அங்கே சின்னதாக வேலை. April 15, 2022 அந்த நாள், அந்த ராத்திரி எனக்கு ஒரு மஞ்சள் வெளிச்சமோ புகையுமா தான் ஞாபகம் இருக்கு. என்னதான் மனசோரத்தில் சின்னதாக ஒரு பயம் இருந்தாலும் ஒன்றும் நடந்துடாதுன்னு நம்பி தூங்கினோம் சார். திடீர்னு ஒரு சத்தம், என்ன நடக்குதுன்னே புரியல. வீடு வாசல் ஜன்னல் எதுவுமே இல்லை. ஆரஞ்சு கலரில் போக கண்ணு தெரில சார். ஸ்னேஹா பெருசாக அலறிட்டு வாங்கிட்டா சார். 4 மணி நேரம் முன்னாடி சிரிச்சு பேசி செஸ் விளையாடி பிஸா சாப்பிட்ட இடமானு புரியல சார். ஸ்னேஹாவை கையில் தூக்கிட்டு ஓடுறேன் சார். காலில் மிதிப்படுது, தண்ணியா ரத்தமா உடம்பா ஒன்றுமே புரியல. யாரோ எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, மேலே தூக்கி விடுறாங்க, இறக்கி விடுறாங்க, வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒருத்தருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் தோணலை சார். வாழ்ந்தா போதுன்ற ஒரே ஆசையை இந்த போர் நம்ம கொண்டு வந்துடுது சார். யுக்ரைன் கார்கீவ்லேருந்து ரொமேனியா 42 மணி நேரம். ஸ்னேஹா முழிச்சு பாப்பா சார். முழிச்சு பார்த்து அலறி வாங்கிடுவா சார். அவன் கூட வந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ், அவங்க தான் அவளை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை சார். ஆனால் அந்த 42 மணி நேரம் கும்பிட்டேன் சார். கடவுளை கும்பிட்டேன். ஸ்னேஹா உயிரோட கூட்டிகிட்டு வந்தா போதுன்னு கும்பிட்டேன் சார். நான் ஃப்ளைட்டில் வரும்போது தான் சார் புரிஞ்சு அவளுக்கு பெரிய பாதிப்புன்னு. மீசோஃபோனியா, ஃபோனோஃபோபியான்னு ஏதோ ஒரு மெடிக்கல் டேர்ம். பெரிய ட்ரோமேட்டிக் எஃபெக்ட் சார் அது. சின்ன சத்தம் கூட அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். பைத்தியக்காரி மாதிரி பிஹேவ் பண்ணுவாள். என்னதான் சவுண்ட் ப்ரொடெக்ட்ஸ் ப்ளக்ஸ் காதில் யூஸ் பண்ணாலும் சில சத்தம் அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுது சார். 1 வருஷம் அங்கேயும் இங்கேயுமா ரொம்ப சுற்றி வாழ்ந்துட்டோம் சார். இந்த வாழ்க்கை நிறைய சொல்லி கொடுத்துருக்கு சார். சத்தம் இல்லாத வாழ்க்கை அவளுக்கு
சத்தத்தோட வாழ்கிற வாழ்க்கை எனக்கு சார். சவுண்ட் இன்ஜினியர். சத்தம் வர வாய்ப்பே இல்லாத ஒரு ஃப்ளாட்டை தேடி தேடி அலையிறேன் சார் நான். தத்துவம் சொல்ல சார், நான் உண்மையை சொல்கிறேன். ஃபிலாசபி இல்லை சார் இது. ஒரு போரே இல்லாத வாழ்க்கை எவ்வளோ நிம்மதியானது, அழகானது, அற்புதமானதுன்னு அனுபவிச்சாதான் சார் தெரியும். ஒரு போரை அனுபவிச்சாதான் தெரியும்.